அப்போ ஃபிஷ் பற்றி ஃப்ராக் பற்றி வந்து பார்த்தாச்சு. அடுத்து நம்ம எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம்னா மல்டிசெல்லுலர் ஆர்கானிசத்தில் லிசர்ட் பற்றி வந்து பார்க்க போகிறோம். அப்போ லிசர்ட்டோட பாடி பார்ட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த டேஷ் ஆர் ஸ்கேலி ஸ்கின்ட் ரெப்டைல்ஸ். ஸோ அப்போ எது வந்து ரொம்ப ஸ்கேலியாக ஸ்கின்டு ரெப்டைல்ஸாக வந்து ஊர்வனமாக வந்துருக்கும். ரெப்டைல்ஸ்னால் ஊர்ந்து போகிற ஊர்வனங்கள். ஸோ அப்போ அந்த அதோட பாடி பார்ட் பார்த்தோன்னா ரொம்ப ஸ்கேலியாக வந்திருக்கும், ஸ்கின்டாக வந்திருக்கும், ஸ்கின்டு ரெப்டைல்ஸாக வந்து அந்த ஆர்கானிசம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஆர்கானிசம் வந்து எது அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆர்கானிசம் வந்து எதுன்னு பார்த்தோன்னா லிசார்ட்ஸ். ஸோ லிசார்ட்ஸ் தான் வந்து ஸ்கேலியாக ஸ்கின்டு ரெப்டைல்ஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அடுத்த கொஸ்டின், டேஷ் ஹாவ் லெக்ஸ், மூவபிள் ஐலிட்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங்ஸ். ஸோ அப்போ எதில் வந்து எந்த ஆர்கானிசத்துக்குலாம் வந்து லெக்ஸ் இருக்கும், மூவபிள் ஐலிட்ஸ். ஸோ ஐலிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், மூவபிளான ஐலிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது எந்த ஆர்கானிசத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும் பாடி பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதுக்கு இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த லிசார்ட்ஸ்க்கு தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அந்த மாதிரியான பாடி பார்ட்ஸ். அடுத்த கொஸ்டின், லிசார்ட்ஸ் ஆர் மோஸ்ட்லி இன்ஹாபிட்டட் இன் டேஷ் ரீஜன்ஸ். அப்போ லிசார்ட்ஸ்லாம் வந்து எந்த மாதிரியான ரீஜன்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ லிசார்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான ரீஜன்ஸில் வந்து இருக்கும்னு பார்த்தோன்னா ரொம்ப வார்மான ரீஜன்ஸில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்த கொஸ்டின், மோஸ்ட் ஆஃப் லிசார்ட்ஸ் ஆர் டேஷ் அண்ட் ஹாவ் அ பவர்ஃபுல் லிம்ஸ். ஸோ அப்போ இந்த மோஸ்ட் ஆஃப் த லிசார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அது வந்து இந்த லிசார்ட் எல்லாமே வந்து குவாட்ரிபெடல். அதாவது குவாட்ரிபெடல்னால் வந்து என்னென்னா வாக் வித் 4 legs. ஸோ வந்து 4 கால்லேயும் வந்து நடக்கக்கூடிய பவர் வந்து அந்த லிசார்டுக்கு வந்து இருக்குது. ஸோ அது எப்படி சொல்வோம்னா குவாட்ரிபெடல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நிறைய லிசார்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து பார்த்துருப்போம். முன்னாடி 2 இருக்கும், பின்னாடி 2 இருக்கும். ஸோ அந்த 4 கால் மூலமாக தான் வந்து இந்த லிசார்ட்ஸ்லாம் வந்து போகிறத நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த லிம்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ லிசார்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த லிசார்ட்ஸ் எல்லாமே குவாட்ரிபெடலாக தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்த கொஸ்டின், சம் லிசார்ட்ஸ் ஆர் ஏபிள் டு ரன் டேஷ் வித் 2 legs. ஸோ சம் லிசார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா சில லிசார்ட்ஸ் இது நம்ம வந்து பார்த்துருப்போம். சில லிசார்ட்ஸ் காட்டுலலாம் வந்து டிஸ்கவரி சேனலில் இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கும்போது சில லிசார்ட்ஸ் வந்து நடந்து போகிறதே வந்து காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான லிசார்ட்ஸும் வந்து இருக்கும். அப்போ அந்த மாதிரியான 2 காலை நடந்து போகக்கூடிய அந்த லிசார்ட்ஸ் நம்ம எப்படி சொல்கிறோன்னா பைபெடலி லிசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அப்போ 4 காலில் போச்சுன்னா அது வந்து குவாட்ரிபெடல், 2 காலில் நடந்து போச்சுன்னா அது வந்து பைபெடல். ஸோ 2 டைப்பான லிசார்ட்ஸும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அடுத்த கொஸ்டின், இன் லிசார்ட்ஸ் த டெய்ல் இஸ் ஹெல்ட் அவுட் பேக்வர்ட் அண்ட் அப்வர்ட் அண்ட் ஆக்ட்ஸ் அஸ் அ கவுண்டர் வெயிட். ஸோ வந்து இந்த லிசார்டுக்கு வந்து டெய்ல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா பேக்வேர்டில், ஸோ பேக்வேர்ட்லேயும் இருக்கும், அப்வர்ட்லேயும் வந்து இந்த லிசார்டோட டெய்ல் வந்து இருக்கும். ஸோ அது எப்படி வந்து ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா அந்த லிசார்டுக்கு வந்து ஒரு கவுண்டர் வெயிட்டாக வந்து இந்த டெய்ல் வந்து ஆக்ட் ஆகுது. அடுத்த கொஸ்டின், லிசார்ட்ஸ் ப்ரீத் த்ரூ. ஸோ லிசார்ட் வந்து எப்படி வந்து ப்ரீத் பண்ணும், ரெஸ்பிரேஷன் வந்து இந்த லிசார்ட்ஸில் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்தோன்னா லங்ஸ் மூலமாக தான் வந்து நடக்குது. அடுத்த கொஸ்டின், ஸோ இப்போ லிசார்ட்ஸ் பற்றி வந்து பார்த்தோம். அடுத்து மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பேர்ட்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேர்ட்ஸில் வந்து என்னென்ன பாடி பார்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ டேஷ் ஹாவ் ஸ்ட்ரீம்லைன்டு பாடி கவர்டு வித் ஃபெதர்ஸ். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு மல்டிசெல்லுலர் ஆர்கானிசத்துக்கு இதே மாதிரி ஸ்ட்ரீம்லைன்டு பாடி வந்து ஷேப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அது எதுன்னு வந்து பார்த்தோன்னா ஃபிஷ்ஷுக்கு. ஸோ அதே போல் தான் பேர்ட்ஸுக்கும். ஸோ பேர்ட்ஸுக்கும் வந்து அதோட பாடி ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரீம்லைன்டு பாடி ஷேப்பாக தான் வந்திருக்கும். அது எல்லாம் வந்து அந்த பாடி ஷேப் எல்லாம் வந்து எப்படி கவர் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா ஃபெதர்ஸ் மூலமாக வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மல்டிசெல்லுலர் ஆர்கானிசத்தை தான் நம்ம எப்படி சொல்கிறோன்னா பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின், பேர்ட்ஸ் ஹேவ் டேஷ் இன்ஸ்டெட் ஆஃப் மவுத். ஸோ பேர்ட்ஸுக்கு வந்து என்ன வந்திருக்கும், ஆனால் மவுத்துக்கு பதிலாக என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேர்ட்ஸ்க்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா பீக் முன்னாடி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் வந்து பீக். ஸோ கூர்மையாக வந்துருக்குல்ல அதான் வந்து பீக்கு. ஸோ அது மவுத்துக்கு பதிலாக பேர்ட்ஸுக்கு வந்து எது இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த பீக் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்த கொஸ்டின், பேர்ட்ஸ் ப்ரீத் த்ரூ டேஷ். ஸோ பேர்ட்ஸ் வந்து எப்படி வந்து ப்ரீத் பண்ணுது, அதோட ரெஸ்பிரேஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேர்ட்ஸ் வந்து எப்படி ப்ரீத் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா லங்ஸ் மூலமாக வந்து ப்ரீத் பண்ணும். அடுத்த கொஸ்டின், டேஷ் ஹாவ் ஹாலோ அண்ட் லைட் போன்ஸ். ஸோ எதுக்கு வந்து ஹாலோவான லைட்டான போன்ஸ் வந்து எந்த ஆர்கானிசமுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுக்கு இருக்குன்னு பார்த்தோன்னா பேர்ட்ஸுக்கு தான் வந்து இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ பேர்ட்ஸுக்கு வந்து ஹாலோவான போன்ஸும் லைட்டான போன்ஸும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்த கொஸ்டின், டேஷ் ஆஃப் த பேர்ட் ஹெல்ப்ஸ் இட் டு கண்ட்ரோல் த டைரக்ஷன் ஆஃப் த மூமெண்ட். ஸோ பேர்டுக்கு வந்து எப்படி ஃபிஷ்ஷுக்கு வந்து அதோட டெய்ல் ஃபின் வந்து அந்த டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கும் பாடியை வந்து அந்த வாட்டரில் வந்து பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி தான் வந்து இந்த பேர்ட்ஸுக்கு வந்து அதோட டைரக்ஷன் வந்து பறந்து போகக்கூடிய அந்த டைரக்ஷன் வந்து
கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் பேர்டுக்கு வந்து எந்த பார்ட் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா டெய்ல் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃபிஷ்ஷுக்கும் டெய்ல் தான், பேர்டுக்கும் வந்து டெய்ல் தான் இந்த டைரக்ஷன்ஸு மூமெண்ட் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அடுத்த கொஸ்டின், பேர்ட்ஸ் ஹாவ் டேஷ் செஸ்ட் மசில்ஸ் which help them withstand the pressure of the air while flapping their wings during flight. ஸோ அப்போ இந்த கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இந்த பேர்ட்ஸுக்கு வந்து இந்த செஸ்ட் மசில்ஸ் வந்து எப்படி வந்து இருக்கும். ஸோ அந்த செஸ்ட் மசில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அது வந்து செஸ்ட்டில் வந்து இந்த ஏர் வந்து வேகமாக வந்து அடிக்கும் போது அந்த ஏரோட ப்ரெஷரை வந்து விட்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ வந்து இந்த அது பறக்கும் போது இந்த ஏரோட ப்ரெஷர் வந்து அதிகமாக வந்துருக்கும். அது வந்து ஏரோட ப்ரெஷர் அதிகமாக அது மேலே வந்து விழுந்து அது வந்து அந்த பறந்து வந்து போகும். ஸோ அந்த மாதிரி பறந்து போகிறதுக்கு அது ஒரு செஸ்ட் மசில் வந்து அதுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான செஸ்ட் மசில் வந்து இந்த பேர்ட்ஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ ஸ்ட்ராங்கான செஸ்ட் மசில் வந்து இருக்கிறனால தான் அந்த ஏரோட ப்ரெஷரை எதிர்த்து அது வந்து பறந்து போக முடியுது. அடுத்த கொஸ்டின், at a time birds can see one object with one eye and another object with dash eye பைனாகுலர் விஷன். ஸோ அப்போ ஒரு டயத்தில் வந்து பார்த்தோன்னா பேர்ட்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டை ஒரு கண்ணிலையும் இன்னொரு ஆப்ஜெக்டை இன்னொரு கண்ணிலையும் பார்க்கக்கூடிய பவர் வந்து இந்த பேர்ட்ஸுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷனை நம்ம எப்படி சொல்கிறோன்னா பைனாகுலர் விஷன் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அப்போ ரைட் ஐயில் ஒரு விஷனும் லெஃப்ட் ஐயில் ஒரு விஷனும் அந்த மாதிரி அதுக்கு இந்த பேர்ட்ஸ்க்கு வந்து பார்க்கக்கூடிய பவர் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷனை தான் பேர்ட்ஸுக்கு வந்து என்ன விஷன் சொல்கிறோன்னா பைனாகுலர் விஷன் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின், ஸோ இப்போ வந்து பேர்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அதோட பாடி பார்ட்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேமல் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ கேமல் வந்து எப்படி இருக்குது, அதோட பாடி பார்ட் அதெல்லாம் வந்து எப்படி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த டெசர்ட் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அது எப்படி அதை அடாப்ட் பண்ணி வாழுது அப்படின்றத பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ டேஷ் லிவ்ஸ் இன் ஹாட் டெசர்ட் வேர் வாட்டர் இஸ் ஸ்கேர்ஸ். ஸோ எது வந்து ரொம்ப ஹாட்டான டெசர்ட்டில் வந்து வாழும், அங்கே வந்து வாட்டர் ரொம்ப வந்து பஞ்சமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த மாதிரியான உயிரினம் வந்து இந்த ஹாட்டான டெசர்ட் ஏரியாவில் வந்து வாழும்னு பார்த்தோம்னா கேமல் தான். ஸோ கேமல் தான் வந்து ஹாட்டான டெசர்ட் ஏரியாவில் வந்து வாழும். அடுத்த கொஸ்டின், த கேமல் ஹேஸ் டேஷ் விச் ஹெல்ப் இட் டு கீப் இட்ஸ் பாடி அவே ஃப்ரம் த ஹாட் சாண்ட் இன் த டெசர்ட். ஸோ கேமலுக்கு வந்து இந்த பாடியோட எந்த பார்ட்டு வந்து இந்த ஹாட்டான டெசர்ட் சாண்ட்லேருந்து அதோட பாடியை ரொம்ப சேஃபாக வந்து வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எந்த பார்ட்டு அந்த கேமலில் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த பார்ட்டுன்னு பார்த்தோன்னா லாங்கான லெக்ஸு. ஸோ கேமலுக்குலாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப லாங்கான லெக்ஸ் வந்து இருக்கும். அந்த லாங்கான லெக்ஸ் மூலமாக தான் வந்து என்னென்னா அதோட பாடியை வந்து இந்த ஹாட்டாக இருக்கக்கூடிய அந்த டெசர்ட் சாண்ட்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணி வச்சுக்கும், தள்ளி தான் வந்து வச்சுக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், a camel can drink large amount of water and store it in dash. ஸோ கேமல் வந்து என்னென்னா தண்ணி வந்து இந்த டெசர்ட் ஏரியாவில் ரொம்ப கம்மியாக வந்துருக்கறனால தண்ணி வந்து எப்போ கிடைக்குதோ அப்போ நிறைய தண்ணியை வந்து அது சேர்த்து வச்சுக்கும், அதோட பாடியில் வந்து அந்த சேகரித்து அந்த கேமல் வந்து வச்சுக்கும். ஸோ அது எங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னு பார்த்தோன்னா அதோட பாடியில் வந்து ஃபுல்லாக அந்த கிடைக்கக்கூடிய வாட்டர் எல்லாத்தையும் அது பாடியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அடுத்த கொஸ்டின், a camel passes small amount of dash. ஸோ அப்போ கேமல் வந்து என்னென்னா தண்ணி வந்து நிறையா வந்து சேமித்து அது வந்து பாடியில் வந்து வச்சுக்கும். பட் ஆனால் அது வந்து ரொம்ப கம்மியாக யூரின் வந்து தான் போகும். ஸோ யூரின் வந்து ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டாக தான் அது வந்து வெளியிடும். அடுத்த கொஸ்டின், கேமல்ஸ் டங்க் இஸ் டேஷ். ஸோ கேமல்ஸோட டங் அதாவது அதோட சாணம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரொம்ப ட்ரையாக தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்த கொஸ்டின், கேமல் டஸ் நாட் டேஷ். ஸோ கேமலுக்கு வந்து என்ன வந்து நடக்காதுன்னு பார்த்தோன்னா ஸ்வெட்டிங் வந்து அதுக்கு வந்து நடக்காது. ஸோ அது என்ன தான் வந்து ஹாட்டான கிளைமேட்டில் வந்து இருந்தாலும் கேமலுக்கு வந்து ஸ்வெட்டிங் வந்து நடக்கிறது கிடையாது. அடுத்த கொஸ்டின், கேமல்ஸ் ஹம்ப் ஹேஸ் டேஷ் ஸ்டோர்ட் இன் இட். ஸோ கேமலில் வந்து பார்த்தோன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு ஹம்ப் இந்த மாதிரி கேமல் வந்து இருக்குன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பார்ட் வந்து இருக்கும் அந்த கேமலுக்கு மேலே கழுத்துக்கிட்ட. ஸோ அந்த கேமலோட ஹம்பில் வந்து என்ன வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தோன்னா ஃபேட் ஃபுல்லாக வந்து அதோட பார்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்த கொஸ்டின், இன் கேஸ் ஆஃப் எனர்ஜி ரெக்குயர்மெண்ட் a camel can break down stored fat for dash. ஸோ இப்போ ஏதாவது அதுக்கு வந்து எனர்ஜி வந்து தேவைப்படுது, அந்த ஏதாவது ரொம்ப வந்து சத்து இல்லாமல் ரொம்ப வந்து மோசமான சூழ்நிலைக்கு வந்து இருக்குது அந்த கேமலில் அந்த ஹாட்டான டெசர்ட் ஏரியாவில் வந்து இருக்குது அப்படின்னா அப்போ அந்த எனர்ஜி வந்து தேவைப்படும் போது அந்த கேமல் வந்து என்ன பண்ணிக்கும்னா அது சேர்த்து வச்சுருக்கு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபேட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணி அது வந்து எப்படி மாற்றிக்கும்னு பார்த்தோன்னா நௌரிஷ்மெண்ட் அதுக்கு தேவையான நியூட்ரியண்ட்டாக வந்து மாற்றி அந்த எனர்ஜியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸும் வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை வந்து கண்டக்ட் பண்ணிக்குது. அடுத்த கொஸ்டின்,
A camel has dash padded feet which help it to walk easily on soft sand. கேமலுக்கு வந்து பார்த்தோன்னா அதோட ஃபீட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா அது வந்து இந்த சாஃப்டான சாண்டில் ஈஸியாக வந்து நடந்து போக முடியுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேமலோட ஃபீட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா லார்ஜாகவும் ஃப்ளாட்டாகவும் வந்து இருக்கும். ஸோ லார்ஜான ஃப்ளாட்டான பேடட் ஃபீட்டாக வந்து இருக்கிறதுனால தான் அந்த சாஃப்டான மண்ணில் அதனால் ஈஸியாக நடந்து போக முடியுது. அடுத்த கொஸ்டின், which animal is called as the ship of the desert? ஸோ எந்த அனிமலை வந்து இந்த ஷிப் ஆஃப் த டெசர்ட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த அனிமலை இந்த ஷிப் ஆஃப் த டெசர்ட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா கேமலை தான் வந்து இந்த மாதிரி டினோட் பண்ணுறாங்க. அடுத்த கொஸ்டின், டேஷ் ஹேஸ் லாங் ஐலாஷஸ் அண்ட் ஹேர்ஸ் டு ப்ரொடெக்ட் இட்ஸ் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஃப்ரம் த ப்ளோயிங் டஸ்ட். ஸோ அப்போ இந்த கேமலுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கேமலுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப லாங்கான ஐலாஷஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி அதோட ஹேர் ஐலாஷஸும் லாங்கான ஹேர் வந்துருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னென்னா அந்த ஐஸையும் இயர்ஸையும் அந்த ப்ளோ ஆகக்கூடிய டஸ்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கும். அடுத்த கொஸ்டின், கேமல்ஸ் கேன் கீப் இட்ஸ் டேஷ் க்ளோஸ் டு அவாய்ட் டஸ்ட் டியூரிங் சாண்ட்ஸ்டார்ம்ஸ் இன் த டெசர்ட். ஸோ இப்போ கேமல் வந்து என்னென்னா அது இப்போ ஏதாவது இந்த டெசர்ட்டில் வந்து சாண்ட்ஸ்டார்ம் புயல் வந்து இந்த மண் புயல் வந்து வருது அப்படின்னா அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து போகாமல் எதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோன்னு பார்த்தோன்னா நாஸ்ட்ரல்ஸ், அதாவது அதோட மூக்கை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய பவர் வந்து கேமல் வந்து இருக்குது. ஸோ கேமல் வந்து அந்த புயல் வந்து வருது, மண் புயல் வந்து வருதுன்னா அதோட மூக்கெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி அந்த டஸ்ட் வந்து உள்ளே போகாத அளவுக்கு பார்த்துக்கூடிய பவர் வந்து அந்த அடாப்டேஷன் கெப்பாசிட்டி வந்து இந்த கேமலுக்கு வந்து இருக்குது. ஸோ இதான் வந்து இந்த கேமலோட அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான அடாப்ட் பண்ண ஃபீச்சர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லெசனில் நம்ம வந்து இப்போ 67 கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டூ யூ நோ கொஷின்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இன் ஜுராங் பேர்ட்ஸ் பார்க், அது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா அந்த ஜுராங் பேர்ட்ஸ் பார்க் அப்படின்றது சிங்கப்பூரில் வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து என்னென்னா இந்த பென்குயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து பெரிய கிளாஸ் கேஸில் வந்து வச்சுருப்பாங்க வித் ஐஸ்பர்க்ஸ் அண்ட் அதோட டெம்பரேச்சர் அந்த பெரிய கிளாஸ் கேஸில் வந்து ஐஸ்பர்க்ஸோடு வந்து வச்சுருக்காங்க அந்த பென்குயின்ஸ் எல்லாத்தையுமே. அங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா 0 டிகிரி செல்சியஸ் அதுக்கு கீழே வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஜுராங் பேர்ட்ஸ் பார்க் அது வந்து சிங்கப்பூரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ பென்குயின்ஸ் வந்து அந்த பார்க்கில் வந்து வச்சுருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஸோ இப்போ அனிமல்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா அதோட லொக்கேஷன் வாழக்கூடிய அந்த லொக்கேஷனை வந்து சீசனை பொறுத்து வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த லொக்கேஷன் அந்த சீசனுக்கு தகுந்து அதோட லொக்கேஷனை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய அது நம்ம எப்படி சொல்கிறோன்னா மைக்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ் வந்து வேறு எங்கேயாவது போகும், அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ் வந்து இங்கே வந்து வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை வந்து சீசனை பொறுத்து வந்து சேஞ்ச் பண்ணிச்சுன்னா அதை நம்ம எப்படி சொல்கிறோன்னா மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு பேர்ட் சாங்சுரிஸ் எங்கெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தோன்னா வேடந்தாங்கல்ல, கோடியக்கரை, கூந்தன்குளம், இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து தமிழ்நாடு பேர்ட் சாங்சுரிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ அங்கே மெனி ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து லைக் சைபீரியா, ரஷ்யாலேருந்துலாம் வந்து அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து மைக்ரேட் ஆகி வேடந்தாங்கலுக்கு வந்து வருது. ஸோ அதே மாதிரி சம்மரில் ரொம்ப ட்ராட்டாக இருக்கக்கூடிய பஞ்சமாக இருக்கக்கூடிய கண்டிஷன்லலாம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு மைக்ரேட் ஆகி வந்து போகும். ஸோ இந்த பேர்ட்ஸ் தான் நம்ம எப்படி சொல்கிறோன்னா மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின், ஸோ வந்து இந்த வின்டரை ஃபுல்லாகவே வந்து டார்மன்ட் கண்டிஷன்லேயே வந்து அந்த அனிமல்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸை நம்ம எப்படி சொல்கிறோன்னா ஹைபர்னேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதாவது வின்டர் ஸ்லீப். ஸோ டார்மன்ட் கண்டிஷன்னா அந்த வின்டர் சீசன் ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் அந்த அனிமல் ஆர் பேர்ட்ஸ் வந்து தூங்கிக்கிட்டே வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த தூக்கத்திலே வந்து அந்த வின்டர் சீசன் ஃபுல்லாக வந்து கழிச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்வோன்னா ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் இன்னொரு நேமில் வின்டர் ஸ்லீப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா டர்ட்டில். ஸோ டர்ட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா அந்த வின்டர் சீசனில் தூங்கிக்கிட்டே வந்திருக்கும், அந்த சீசனை ஃபுல்லாக அப்படியே வந்து கழிச்சிரும். அடுத்து இது வந்து ஹைபர்னேஷன். அடுத்து பார்த்தோன்னா இப்போ சம்மர் ஹாட்டான அண்ட் ட்ரை பீரியடில் வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேட்லேயே வந்து ஸ்பெண்ட் பண்ணிச்சு அந்த அனிமல்ஸ் அப்படின்னா அந்த டைப் ஆஃப் அந்த ப்ராசஸ் நம்ம எப்படி சொல்கிறோன்னா எஸ்டிவேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதாவது சம்மர் ஸ்லீப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ வின்டரில் வந்து டார்மன்ட் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அது வந்து ஹைபர்னேஷன், சம்மரில் ஒரு ஹாட் பீரியடில் ஒரு ட்ரை பீரியடில் இந்த மாதிரி இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் அந்த அனிமல்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து எஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எஸ்டிவேஷன் எக்ஸாம்பிள் வந்து ஸ்னெயில். அடுத்த கொஸ்டின்,
கங்காரு ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு ரேட் வந்து இருக்குது. அது வந்து என்னென்னா வாட்டரே வந்து எப்போவுமே அது வாழ்நாள் பூரா வந்து குடிக்கவே குடிக்காது. பட் ஆனால் அதுக்கு எப்படி வாட்டர் வந்து கிடைக்கிது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த சீட்ஸை வந்து சாப்பிட்றது மூலமாக அதுக்கு தேவையான வாட்டரை அதுலேருந்து வந்து எடுத்துக்கும். அடுத்த கொஸ்டின், மவுண்டைன் கோட்டை வந்து இன்னொரு நேமில் வந்து எப்படி சொல்கிறோன்னா நீல்கிரி தார் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது வந்து ரொம்ப ஸ்மாலான ஸ்பேஸில் கூட அந்த ராக்கில் கிளைம் பண்ணி ஈஸியாக வந்து கிளைம் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணி அது வந்து அதுக்கு தேவையான புல் இதெல்லாம் வந்து அது அப்டேக் பண்ணிக்க முடியும். ஸோ அது எந்த டைப் ஆஃப் கோட்டுக்கு வந்து அது அப்ளிகபிள்னு பார்த்தோன்னா நீல்கிரி தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மவுண்டைன் கோட்டு வந்து ஈஸியாக அந்த மாதிரி ராக்ஸில் கிளைம் பண்ணி அது ஸ்மால் ஸ்பேஸில் கூட நின்று அது வந்து அந்த கிராஸ் எல்லாம் வந்து சாப்பிட முடியும். இதுதான் வந்து டூ யூ நோ கொஷின்ஸ். அடுத்து இப்போ வந்து இந்த லெசனில் புக் பேக் கொஷின்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். த ஸ்டடி ஆஃப் லிவிங் பீயிங்ஸ் ஆர் ஆர்கானிசம் இஸ் கால்ட் அஸ். ஸோ அப்போ இந்த லிவிங் பீயிங்ஸ் ஆர் ஆர்கானிசம் பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்னென்னு பார்த்தோன்னா பயாலஜி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ். ஸோ லிவிங் பீயிங்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து என்னென்ன, இந்த நாளில் வந்து இதெல்லாம் வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா ரெஸ்பிரேஷன், ரீப்ரொடக்ஷன், அடாப்டேஷன், எக்ஸ்க்ரீஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 4 கேரக்டரிஸ்டிக்ஸில் எது வந்து கரெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 4மே வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். அப்போ லிவிங் ஆர்கானிசமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து கரெக்டு தான். ஸோ அப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், லிசார்ட்ஸ் ப்ரீத் த்ரூ தேர். ஸோ அப்போ லிசார்ட்ஸ் வந்து எது மூலமாக வந்து ப்ரீத் பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ லிசார்ட்ஸ் வந்து எது மூலமாக ப்ரீத் பண்ணுன்னு பார்த்தோன்னா லங்ஸ் மூலமாக வந்து ப்ரீத் பண்ணும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஆல் அனிமல்ஸ் நீட். ஸோ எல்லா அனிமல்ஸ்க்கும் வந்து என்ன வந்து தேவை அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எல்லா அனிமல்ஸ்க்கும் எது தேவைன்னு பார்த்தோன்னா ஏர், ஃபுட், வாட்டர், இது 3மே வந்து தேவை. ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which animal has the special organ of breathing called gills. ஸோ எந்த அனிமல்ஸ்க்கு வந்து ஸ்பெஷலான ஆர்கன்ஸ் ஆஃப் ப்ரீத்திங் கால்ட் கில்ஸ் அப்படின்ற இந்த ஸ்பெஷல் ஆர்கனுக்கு வந்து ஆர்கன் வந்து எந்த அனிமல்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த அனிமலுக்கு வந்து இந்த கில்ஸ் வந்து ஸ்பெஷலான ஆர்கன் வந்து ப்ரீத்திங்காக கில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃப்ராகுக்கும் வந்து கில்ஸ் வந்து இருக்கும், ஆனால் அது வந்து லார்வல் ஸ்டேஜில் மட்டும்தான். பட் ஆனால் ஃபிஷ்ஷுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கில்ஸ் தான் வந்து இந்த கில்ஸ் மூலமாக தான் அது ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணோம். ஸோ அதனால் ஃபிஷ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சூஸ் த செட் தட் ரெப்ரசன்ட் ஒன்லி பயோட்டிக் காம்போனன்ட் ஆஃப் அ ஹேபிடேட். ஸோ வந்து எது வந்து பயோட்டிக் காம்போனன்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எது வந்து பயோட்டிக் காம்போனன்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஸோ பயோட்டிக் காம்போனன்ட்னா வந்து என்னது, உயிர் வாழக்கூடிய அதாவது லிவிங் ஆர்கானிசம் எல்லாத்தையும் நம்ம வந்து பயோட்டிக் காம்போனன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா டைகர், டீர், கிராஸ், சாயில் வந்துருக்கு. சாயில் வந்து ஏபயோட்டிக் காம்போனன்ட், ஸோ அது வந்து வராது. இங்கேயும் ராக், சாயில், ஏர் வந்திருக்கு, இதுவும் வந்து வராது. இங்கேயும் வந்து ராக்ஸ் வந்திருக்கு, இதுவும் வந்து வராது. ஸோ அப்போ எது வந்து பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் மட்டும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா அக்வாட்டிக் பிளான்ட், ஃபிஷ், ஃப்ராக், இன்செக்ட்ஸ். ஸோ இதில் மட்டும்தான் வந்து லிவிங் ஆர்கானிசம் மட்டும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் cannot be called as a habitat. ஸோ எதை வந்து நம்ம ஹேபிடேட் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க இந்த 4 ஆப்ஷனில். ஸோ டெசர்ட் வித் கேமல். ஸோ கேமல் வந்து டெசர்ட்டில் வந்திருக்கும், அது வந்து ஹெபிடேட் தான். அடுத்த ஆப்ஷன் பி வந்து பார்த்தோன்னா எ பாண்ட் வித் ஃபிஷ் அண்ட் ஸ்னெயில், இது வந்து அது ஹெபிடேட் தான். அடுத்து பார்த்தோன்னா எ ஜங்கிள் வித் வைல்ட் அனிமல்ஸ், இது வந்து ஹெபிடேட் தான். நெக்ஸ்ட் இது வந்து கல்டிவேட்டட் லேண்ட் வித் கிரேசிங் கேட்டில். ஸோ கல்டிவேட்டட் லேண்டில் வந்து நம்ம வந்து கேட்டில் வந்து விட மாட்டோம், அதாவது ஆடுலாம் வந்து மேயிருக்கு கல்டிவேட்டட் லேண்டில் வந்து விட மாட்டோம். ஸோ அப்போ இதுதான் வந்து தப்பான ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். எது வந்து மேட்ச் ஆகலை, ஹேபிடேட்டுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஏர் வித் த ஹெல்ப் ஆஃப். ஸோ பேர்ட்ஸ் வந்து இந்த ஏரில் எப்படி வந்து பறக்குது, எதோட ஹெல்ப் மூலமாக வந்து பறக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பேர்ட்ஸுக்கு வந்து அந்த ஏரில் வந்து பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எதுன்னு பார்த்தோன்னா அதோட ஹாலோ அண்டு லைட்டான போன்ஸ் தான். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பாரமீசியம் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர் வித் த ஹெல்ப் ஆஃப். ஸோ பாரமீசியம் வந்து அது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் மூவ் ஆகி போகிறதுக்கு எது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எது வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா சிலியா வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கங்காரு ரேட் லிவ்ஸ் இன் டேஷ். ஸோ கங்காரு ரேட் வந்து எங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், எங்கே வந்து உயிர் வாழும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எங்கே வந்து உயிர் வாழும்னு பார்த்தோன்னா டெசர்ட் ஹேபிடேட்டில் தான் வந்து உயிர் வாழும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், வாட்டர் பாடிஸ், டெசர்ட், மவுண்டெயின்ஸ் ஆர் கால் டேஷ். ஸோ வாட்டர் பாடிஸு, டெசர்ட், மவுண்டெயின்ஸ் இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஹேபிடேட்ஸ். அடுத்த கொஸ்டின்,
ஸோ பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் செல்ஸ் ப்ரெசன்ட் இன் அனிமல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டூ டேஷ் அண்ட் டேஷ். ஸோ வந்து இந்த செல்ஸ் வந்து எத்தனை நம்பரில் வந்து இந்த ஆர்கானிசத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறத பொறுத்து இந்த அனிமல்ஸ் எத்தனை டைப்பாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்னும் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்னு வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், டெய்ல்ஸ் ஆஃப் அ பேர்ட் ஆக்ட்ஸ் அஸ் அ ரட்டர் விச் ஹெல்ப்ஸ் டு. ஸோ வந்து டெய்ல்ஸ் ஆஃப் அ பேர்ட் வந்து அது ரட்டராக வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அது எதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா அது டேரக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த பேர்டோட டெய்ல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ கண்ட்ரோல் த டேரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட். அடுத்த கொஸ்டின், அமீபா மூவ்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப். ஸோ அமீபா வந்து எது மூலமாக வந்து மூவ் பண்ணி போகுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எது மூலமாக மூவ் பண்ணி போகுதுன்னு பார்த்தோன்னா சூடோபோடியா மூலமாக வந்து மூவ் பண்ணி போகும். அடுத்த கொஸ்டின், ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், டெசர்ட் இதெல்லாம் வந்து எந்த டைப் ஆஃப் ஹெபிடேட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து டெரெஸ்ட்ரியல் ஹெபிடேட். அடுத்த கொஸ்டின், சம் லிவிங் திங்ஸ் ஆர் மேட் ஆஃப் அ சிங்கிள் செல் கால் டேஷ் ஆர்கானிசம். ஸோ அப்போ எந்த லிவிங் திங்ஸில் சிங்கிள் செல் மட்டும் வந்து ப்ரெசென்ட் ஆகக்கூடிய லிவிங் திங்ஸ் நம்ம எப்படி சொல்கிறோன்னா யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின், த ப்ரீத்திங் ஆர்கன் ஆஃப் அ ஃபிஷ் இஸ் நோன் அஸ். ஸோ அப்போ ஃபிஷ்ஷோட ப்ரீத்திங் ஆர்கனை நம்ம எப்படி சொல்வோம்னா கில்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின், த லிசார்ட் டேஷ் ஆன் த கிரவுண்ட் வித் இட்ஸ் கிளா ஆன் இட்ஸ் ஃபீட். ஸோ அந்த லிசார்ட் வந்து எப்படி மூவ் ஆகும்னு பார்த்தோன்னா கிரவுண்டில் வந்து மூவ் ஆகும். அதோட ஃபீட் வந்து கிரவுண்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது மூலமாக தான் வந்து இந்த லிசார்ட் வந்து மூவ் ஆகி போகும். அடுத்த கொஸ்டின், கேமல் ஸ்டோர்ஸ் டேஷ் இன் இட்ஸ் ஹம்ப். ஸோ கேமல் வந்து அதோட ஹம்பில் என்ன வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தோன்னா ஃபேட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தான் வந்து இந்த லெசனோட இந்த வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூனிட் லெசனோட புக் பேக் கொஷின்ஸ் தான் வந்து இப்போ எல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு. ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ் பயாலஜியில் இந்த 2வது லெசனான இந்த வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ் சொல்லக்கூடிய இந்த யூனிட்லேருந்து டோட்டலாக நம்ம 67 கொஷின்ஸும் டூ யூ நோ கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி புக் பேக் கொஷின்ஸ் இந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ அப்போ இதோட ஃபுல்லாக இந்த வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ் சொல்லக்கூடிய இந்த யூனிட் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ 2 லெசன் நம்ம வந்து இந்த பயாலஜியில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த பயாலஜியில் அடுத்த லெசனோட உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.